ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் நிலாஸ் ப்ரெக்னன்சி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து அதிகமாக இருந்தால் நமக்கு உடம்புல வந்து எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எக்ஸசிவ் அயோடின், அதாவது அயோடின் லெவல் வந்து நம்ம உடம்புல அதிகமாக சுரந்து அதனால தைராய்டு ஹார்மோன், அதாவது தைராய்டு கிளாண்டில் இருக்கிற அந்த தைராய்டு ஹார்மோன் அதிகமாக செக்ரீட் ஆகி நமக்கு வந்து அது ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே சேம் அதாவது அயோடின் கம்மியாகி ஹார்மோன் வந்து கம்மியாச்சு, தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அண்டர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதிகமாக இருந்துச்சுன்னா ஓவர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வித்தியாசம். நமக்கு வந்து நார்மலாக இருக்கணும், T3 T4 வந்து நார்மல் லெவலில் இருக்கணும், ஓகேங்களா? அது இல்லாமல் நமக்கு ஜாஸ்தி இருந்தது இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹைப்போன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நமக்கு ஆல்ரெடி ஹைப்போக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஹைப்பர் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், அதனால நமக்கு ப்ரெக்னன்சி வந்து டிலே ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ப்ரெக்னன்சி தள்ளி போகிறது கூட இப்போ தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் ஈஸியாக கன்சீவ் ஆக முடியாது. நாட் ஒன்லி யூட்ரஸ் ப்ராப்ளம் இருந்தால் தான் வந்து சரியாக நமக்கு வந்து ப்ரெக்னன்சி ஆக முடியாது அப்படின்றது கிடையாது. நமக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மளால் கன்சீவ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம், முடியாதுன்னு இல்லை, டிஃபிகல்ட்டு. சில விஷயத்தை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணோம், சில ஃபுட்டு, டயட்டு, எக்ஸசைஸ், இது எல்லாமே இருக்குது. ஓகே, இது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு. ஒருவேளை இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் பிளட் டெஸ்ட் எடுத்து தைராய்டு ஹார்மோன் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேபி இருந்தது அப்படின்னாக்கா அதுக்கு தைராக்சின் டேப்லெட் வந்து டாக்டர்ஸ் வந்து எம்ஜி லெவலில் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ப்ரெக்னெண்ட்டும் ஆக முடியும். ப்ரெக்னன்சி வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நமக்கு வந்து இன்னும் இதை பற்றின சிம்டம்ஸ் வந்து இன்னும் அதிகமாக ஆகாமல் நம்ம பார்த்துக்கிறதுக்கு நமக்கு அதை பற்றின நாலேஜ் நமக்கு வந்துடும். ஓகே, என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வெயிட் லாஸ் இருக்கும். நம்ம ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது சில பேருக்கு வந்து வெயிட் அதிகமாக இருந்து நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆனால் சில பேர் ரொம்ப வெயிட் கம்மியாகவே இருப்பாங்க, இன்னும் கம்மியாகவே இருப்பாங்க. நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தாலும் இன்னும் அதிகமாக வந்து வெயிட் லாஸ் ஆவாங்க. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஹார்ட் ரேட் வந்து ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும், படபடன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி விட்டு விட்டு ஹார்ட் பீட்டை வந்து துடிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் தான். அதே மாதிரி நமக்கு ரொம்ப பசி எடுக்கிற மாதிரியே இருக்கும், பசி ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி நமக்கு பால்பிட்டேஷன், அந்த படபடப்பு, ஸ்வெட்டிங் ஆகிறது, இது எல்லாமே இதில் இருக்கும். அதே மாதிரி இதில் ஹைப்பர் ஆக்டிவ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து நர்வஸ்னஸ்ஸு, ஆன்சைட்டி, சம்மந்தமே இல்லாமல் சில விஷயத்துக்கு வந்து நம்ம கோவப்படுறது, படபடப்பாகிறது, இந்த விஷயம்லாம் நடக்கும். நீங்கள் நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கீங்க, இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னா தயவுசெய்து நோட் பண்ணி வச்சு நீங்கள் போய் ஒரு தடவை செக் பண்ணுங்கள். இரிட்டபிளாக இருப்பீங்க, சின்ன விஷயம் நடந்தாலும் ரொம்ப இரிட்டபிளாக இருக்கும், டென்ஷன் ஆகும். அந்த விஷயமே பெரிய விஷயமாகவே இருக்காது, ஆனால் சின்னதுக்கும் நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்க. அதே மாதிரி நமக்கு கால் கை வந்து சம்மந்தமே இல்லாமல் படபடன்னு, ட்ரமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கை கால் வந்து தரன்னு நாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சத்து இல்லை அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ பெரியவங்கள்ட்ட சொன்னாலும் உடம்புல சத்து இல்லை போல் அதனால் இந்த மாதிரி ஆடுது அப்படின்னு சொல்லுவாங்க. கை கால் நல்லா நிறைய டைம் நீங்கள் கால்சியம் கம்மியாக இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ கை கால் வந்து நீங்கள் வந்து அதை அசைக்காமல் இருந்தாலும் அது வந்து படப்படன்னு ஒவ்வொரு டைம் அசைகிறது வந்து அதாவது தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி தான். அதே மாதிரி ஸ்வெட்டிங், நம்ம சொன்ன மாதிரி ஸ்வெட்டிங் இருக்கும், ஆன்சைட்டி, பால்பிட்டேஷன், இது எல்லாமே இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஸ்வெட்டிங்கும் இருக்கும். இப்போது நமக்கு ரெகுலராக ஆகிட்டு இருந்த பீரியட்ஸ் வந்து நமக்கு இர்ரெகுலர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இர்ரெகுலராக ஸ்டார்ட் ஆகிடும். அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு மந்த்லி ஆகிறது 3 months ஒன்ஸ், 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக நோட்டீஸ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னாக்க, நமக்கு உடம்புல வந்து நார்மலாக இருக்கிற டெம்பரேச்சரை விட ரொம்ப ஜாஸ்தியாக ஹீட்டு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உடம்புல வந்து ஹீட் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நமக்கு கான்ஸ்டிபேஷன், இப்போது நார்மலாக நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து பவல் மூமெண்ட், அதாவது நம்ம பாத்ரூம் போகிறத விட ஒரு நாளைக்கு 2 or 3 times வந்து சும்மா நம்ம பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பாத்ரூம் வர மாதிரி இருந்தாலுமே ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்குது, அப்போ ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து என்லார்ஜாக இருக்கும். அது எப்படி செல்ஃபாக வந்து அனலைசேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி லாஸ்ட்டு சொல்கிறேன். இப்போது அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து என்லார்ஜ் ஆகிருக்குது, அதுதான் நம்ம காய்டர் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ அது நீங்கள் ஃப்ரண்ட்டில் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தீங்கன்னாவே தெளிவாக தெரியும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி என்லார்ஜ் ஆகியிருந்தாலும் நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். டயர்டாக இருக்கும். நார்மலாக ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நமக்கு வந்து சதையெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்க மாதிரி இருக்கும், வீக்னஸாக இருக்கும். நமக்கு மசில்ஸ் பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க ஏதோ வேலை பார்த்துருக்கோம், இல்லை ஒரு சைடு படுத்திருப்போம், அதனால தான் அப்படி இப்படின்ட்டு. பட் இது ஹைப்பர் தைராய்டிசம் இருந்தாலும் நமக்கு மசில் பெயின், மசில் வீக்னஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நமக்கு நார்மலாக ஸ்லீப்பிங் டைமிங்கோ இல்லை அவேக் டைம், அதாவது தூங்குகிற டைமும் சரி எழுந்திரிக்க டைமும் சரி நார்மலாக உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஆனால் நமக்கு வந்து சரியாக தூக்கமே வராது. 12 மணி 1 மணி ஆனாலும் நமக்கு சரியாக தூக்கம் வராது. ஸோ இந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நமக்கு ஸ்கின்னை எப்போ தொட்டாலும் நம்ம உடம்பு வந்து அப்படியே ஸ்வெட் ஆகும், ஆனால் வந்து சூடாக இருக்க மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சூடாக இருக்கிற மாதிரியும் இருக்கும், லைட்டாக தொட்டு பார்த்தா ஸ்வெட் ஆகிற மாதிரியும் இருக்கும். இந்த ப்ராப்ளமும் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து மென்டலி வந்து ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பீங்க. இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் தயவு செஞ்சு லெத்தாஜிக்காக இருக்காமல் ஒரு தடவை போய் செக் பண்ணுங்கள், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஆப்போசிட்டாக ஆச்சு. இப்போ பால்பிட்னஸ் இல்லாமல் நமக்கு வந்து நார்மலாக இருக்கும், ரொம்ப உடம்பு வந்து கோல்டாகவே இருக்குது, அதாவது ஃப்ரீக்வெண்ட் அடிக்கடி பாத்ரூம் போகிறது இல்லாமல் கான்ஸ்டிபேஷனாக இருக்குது, 2 நாளைக்கு ஒரு தடவை தான் நம்ம மோஷன் போகிறோம் அப்படின்னாலும், இல்லை பெயின் ஜாயின்ஸ்லாம் பெயின் இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்குது, வெயிட் கெயின் இருக்குது. இது நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து அதாவது சொல்கிறது எல்லாமே வந்து ஹைப்போதைராய்டிசம். அதாவது நம்ம உடம்புல வந்து அயோடின் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகி அதனால தைராய்டு ஹார்மோன் வந்து ரொம்ப உடம்புல கம்மியாக சுரந்துச்சு அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். ஆல்ரெடி இது நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நிறைய இன்னும் சிம்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2ல் எது உங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரி இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் போய் ஒரு தடவை செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கும் போது நமக்கு ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ப்ளஸ் வந்து ஈஸியாக வந்து நமக்கு ஃபர்டிலிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். நமக்கு அதாவது தைராய்டு ஹார்மோன் நமக்கு நார்மல் ஆகிட்டாலே ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு யூட்ரஸில் வந்து இருக்கிற ஹார்மோன் லெவல் வந்து ஈக்குவல் ஆகிடும். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நம்ம உடம்புல வராமல் பார்த்துக்கணும். அது எப்படி அப்படின்றத பற்றி நான் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ நார்மலாக வந்து எக்கு க்ரோத்துக்கு, இம்ப்ளான்டேஷனுக்கு, ஓவலேஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஓவலேஷனுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணணும், எக்கு க்ரோத்தை ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்குற என்கிட்ட ஒரே விஷயம் தான், சிஸ்டர் எனக்கு ரொம்ப வருஷம் குழந்தைல இன்ஸ்டாலேயும் நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. நான் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்க ஒரே விஷயந்தான், ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஏஎம்ஹெச் கம்மியாக இருக்கட்டும், எக்கு க்ரோத் இல்லை, எக்கு ரப்சர் ஆக மாட்டேங்குது, எனக்கு ஓவலேஷன் தெரிய மாட்டேங்குது, இல்லை இம்ப்ளான்டேஷன் டைமில் அந்த மாதிரி நிறைய நீங்கள் டவுட்டு கேட்குறீங்க. நான் ஒரே விஷயந்தான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு ஓவலேஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும், பிசிஓடி, பிசிஓஎஸ், எண்டோமெட்ரியோசிஸ், என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் ஓவலேஷனையும் எக்கு க்ரோத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். எக்கு க்ரோத்துக்கு வந்து என்னெல்லாம் சாப்பிடணும், எந்த மாதிரியான ட்ரிங்க் எடுத்துக்கணும், ஒரு எக்கு இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும். ஸோ அதை வந்து நம்ம நல்லா ஹெல்த்தியான எக்காக நமக்கு வைக்கணும். இப்போ ஏஎம்ஹெச் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட நம்மளால் கன்சீவ் ஆக முடியும். நமக்கு ஒரு எக்கு இருந்தாலே போதும். ஏஎம்ஹெச்சோட வேலை என்ன அப்படின்னா நமக்கு அதாவது எக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுக்குறது தான். அங்கே வந்து நமக்கு அது சுத்தமாகவே இல்லைன்னா கூட நமக்கு ஒரு எக்கு இருக்கும். ஒரு 30 இயர்ஸில் 2-3 சிஸ்டர் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு 30 இயர்ஸ் தான் ஆகுது, ஆனால் வந்து ஏஎம்ஹெச் ரொம்ப கம்மியாக இருக்குது, 001 இருக்குது அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கும் நான் அதுதான் சொன்னேன், ஓவலேஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு எக்கு இருந்தால் அதனால் குவாலிட்டியாக இருக்கணும். அந்த ஒரு எக்கு வந்து ஈஸியாக நம்மளால் கன்சீவ் ஆக முடியும். ஸோ அதை வந்து ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணணும். எண்டோமெட்ரியோசிஸ் இருந்து நான்லாம் ஈஸியாக கன்சீவ் ஆகி தான் இப்போது பேபி 8 மந்தில் இருக்காங்க. ஸோ நான் அதுதான் எல்லா வீடியோலையும் மென்ஷன் பண்ணுறேன். ஹோப் விடாதீங்க. எதை கரெக்டாக எந்த டைமில் எப்படி ஃபாலோ பண்ணணுன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக நம்மளால் கன்சீவ் ஆக முடியும். ஸோ எல்லாத்துக்குமே என் சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து இருக்கும். நீங்கள் போய் ஒருத்தர் விசிட் பண்ணி பாருங்கள். அது எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்களாவே கண்டிப்பாக ஒரு 3 or 4 மந்த்லேயே கன்சீவ் ஆக முடியும். சீட் சைக்கிளிங், அதே மாதிரி கலர்ச்சிக்காய் எப்படி எடுத்துக்கணும், சீட் சைக்கிளிங் எப்படி எடுத்துக்கணும்,
இதை பற்றி எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து என்ன டவுட்டு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க, ஃபாலிகுலர் ஸ்டடியில் இருக்கீங்களா, ஐவிஎஃப்ல இருக்கீங்களா, உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருக்கா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தோட கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது ஒன்று ஓவலேஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், செகண்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. இந்த 2 இருந்துட்டாலே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.